கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கண்மணி அன்புக்கு எல்லா விதமானதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த வேலை எல்லாமே நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம கண்மணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அன்புவும் அதுக்கேத்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கிச்சன்ல நம்ம அன்பு செஃப்பா நின்றுட்டு இருக்கிறத பார்த்த கண்மணிக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இருந்தாலும் நம்ம கண்மணி அதை வெளிக்காட்டிக்கிறது கிடையாது. நம்மளை பத்தி எந்த அளவுக்கு கேவலமா பேசினாரு, அவர் இப்படி இருந்தா எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு கண்மணி கண்டோ காணாம போனாலும் இப்ப அன்பு கிட்ட அபர்ணா ரொம்பவே ஒட்டிட்டு போறாங்க. அன்பு சார் இதை பண்ணுங்க, உங்களை நான் எப்படி வீடு எடுக்கிறேன் பாருங்க, இந்த ஜேபி ரெஸ்டாரண்ட்டை வேற லெவல்ல கொண்டு போக போறேன், அதுக்கு என் கூட சேர்ந்து நீங்களும் எல்லா வீடியோவும் எடுப்பீங்கல்லன்னு சொல்லிட்டு அபர்ணா கேட்க அன்பு கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட்டை டெவலப்மெண்ட் பண்றதுக்கு நம்மளால முடிஞ்ச முயற்சி கண்டிப்பா பண்ணுவோம், உங்களுக்கு நான் உதவுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அபர்ணா. அபர்ணா பாத்தீங்கன்னா நிலன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு பிடிச்ச ஆள் இங்க வந்துட்டாரு, எப்படியாவது பாரு அன்பு செஃப்பை நான் கரெக்ட் பண்ணி அவரு கூட நான் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறேன். இனி என்னுடைய ஃபுல் டைம் ஜாபே அவரை எப்படி நம்ம லவ் பண்ண வைக்கிறதுன்றது மட்டும்தான் என்னுடைய மைண்ட் தாட்டா இருக்குன்றாங்க. உடனே நிலன் யோசிக்கிறாங்க, ஐயோ முதல்லலாம் நானும் அபர்ணாவும் தான் ரெண்டே பேர் இருப்போம், இப்ப எனக்கு போட்டியா இவர் வேற வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நிலன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே தேன்மொழி கேட்டுட்டு போயிட்டு, கண்மணி கண்மணி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்றாங்க. என்ன தேன்மொழி, என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல அது சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. தேன்மொழி வந்த விஷயத்த சொல்லு, எதுக்காக வந்த, இப்ப ஏன் யோசிச்சுட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உன் லைஃப் அவ்வளவுதான் காலியாக போகுது, உனக்கு போட்டியா உன் லைஃபுக்கு போட்டியா ஒருத்தி வந்துட்டான்னு சொல்லிட்டு இப்ப தேன்மொழி சொல்றாங்க. புரியுற மாதிரி சொல்லு, புரியாத மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே நடந்த விஷயத்த சொல்றாங்க. தேன்மொழி அபர்ணா உன்னுடைய புருஷன் கிட்ட ரொம்பவே நெருங்கி பழகுறா, அவ நடந்துக்கிற விதம் எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை, நீ உன் புருஷன் கிட்ட சொல்லி வை, யார் வந்தாலையும் யார் கூடயும் நீ பேசக்கூடாதுன்ற மாதிரி நீ உன் புருஷனுக்கு சொல்லுன்றாங்க. நான் ஏன் சொல்லணும், எனக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. உடனே தேன்மொழி, இங்க பாரு, ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் இப்படி இருப்பாங்க, இப்ப அபர்ணா வலிஞ்சு வலிஞ்சு பேசினா அப்புறம் உனக்கு விவாகரத்து அன்பு கொடுத்துட்டு அபர்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், உன் லைஃப்பை பத்தி யோசிச்சு பாத்தியா, என்னதான் 1000 இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுவாங்க, அப்புறம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, அதுக்காக நீ இப்படியே இருக்கலாமா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அன்புவை பத்தி நல்லாவே தெரியும், 1000 பொண்ணுங்க வந்தாலும் அன்போட மனசு சஞ்சலப்படாது, அபர்ணா மட்டும்தான் அன்புவை நினைச்சிட்டு இருக்கணும், அன்போட மனசுல பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நாங்க பிரிஞ்சு வாழ்ந்தாலும் என்ன தவிர வேற ஒரு பொண்ணோட நிழல கூட அன்பு தொட மாட்டாரு, எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும், நாங்க இப்ப 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதுக்கான காரணம் எங்க 2 பேரோட ஈகோ தான், என்ன சப்போர்ட் பண்ணாத அவங்க பாட்டியை சப்போர்ட் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இப்ப வரைக்கும் அவர் கூட பேசாம நான் இருக்கேன், அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, என்னதான் அவர் என்ன வெறுத்தாலும் அவருடைய கேரக்டர் ரொம்பவே தூய்மையானது, அவர் அப்படி ஒரு தப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லி தேன்மொழி கிட்ட கண்மணி பேசுறத கேட்ட அன்புவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. பரவாயில்லையே, கண்மணி நம்ம மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கலாம், இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அன்பு யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே அன்புவுக்கு கண்மணி அவங்க பாட்டி அடிச்ச விஷயம் மட்டும்தான் கண்ணு முன்னாடி வர்றதுனால அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிலன் கிட்ட சொல்றாங்க, நீங்க எல்லாமே சரிங்க, எல்லாமே பர்ஃபெக்ட் தான், அதுல இந்த மாதிரி ஒரு மெயின் டிஷ்ஷை நீங்க பண்ணுங்க பாருங்க, கண்டிப்பா நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு நிலன் கிட்ட அன்பு டிஸ்கஷன் பண்ண உடனே சர்தான் போயா, உனக்கு வேற வேலை இல்லை, நீ என்னதான் லண்டன்ல படிச்சுட்டு வந்தாலுமே இங்க நாங்க தான் சீனியர் செஃப், நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் நீ கேட்கணும், இப்ப நீங்க எனக்கு என்ன தெரியுமா, இப்ப நீ எங்களுக்கு எடுபடியா தான் இருக்கணும், வெங்காயம் கட் பண்ணி கொடுனா வெங்காயம் கட் பண்ணி கொடுக்கணும், தக்காளி கட் பண்ணி கொடுனா தக்காளி கட் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், புரியுதா நல்லா சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் கண்மணிக்கா ரொம்பவே கோபம் வருது. அவர் எப்படிப்பட்ட செஃப், உங்களை எல்லாரை விட அவர் தான் இப்ப சீனியர் செஃபா இருக்காரு, அவர் என்ன சொல்லணுமோ அதை தான் நீங்க கேட்கணும், அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கலையா அதை பத்தி பேசுங்க, என்ன வெங்காயம் தக்காளி கட் பண்ணணும்னு நல்லா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நல்லா சொல்லிட்டு இப்ப அன்புக்காக கண்மணி சண்டை போடுறாங்க. இதை பார்த்ததும் என்ன புருஷனுக்கு பொண்டாட்டி சப்போர்ட் பண்ற மாதிரியில இவ சப்போர்ட் பண்றான்னு சொல்லிட்டு
நிலன் வந்து கேக்குறாங்க, நீங்க பாருங்க, உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். இப்ப நான் என்ன சொல்லணும் அதை நீங்க சொல்லுங்க. இப்ப அன்பு சார் தான் இப்ப சீனியர் செஃப். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. இல்லைன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கறதுக்கு கூட எனக்கு வந்து எல்லா ரூல்ஸும் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசினதும் உடனே எல்லாருமே அமைதிடுறாங்க. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அன்பு வந்து. அடுத்த நாள் வந்து எப்படியாவது இந்த அன்பு செஃபை வேலை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு 2 செஃப்பும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, குழம்பு எல்லாம் திறந்து விடுறது, டிஷ் பண்றது எல்லாமே திறந்து விடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பழிய தூக்கி அன்பு மேல போடுறாங்க. உடனே கண்மணிக்கு வருது பாருங்க கோபம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்புவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு சின்னதா ஒரு தூசு இருந்தா கூட அதை வந்து அவர் சர்வ் பண்ண மாட்டாரு. அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்து எவ்வளவு நஷ்டம் ஆனாலுமே அவர் அதை செய்ய மாட்டாரு. அப்படிப்பட்டவரை வந்து இவர் தான் இது எல்லாம் பண்ணாதா சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா பட்டுதான் நல்லா சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பாக்குற நம்ம ஜீவாவுக்கும் என்னடா இது, அன்புவை வந்து இப்பதான் வந்து பார்த்தா, அன்பு மேல அவ்வளவு வெறுப்பா இருந்தா, திடீர்னு என்ன அன்புக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றா, நிஜமாவே இது கண்மணி தானன்னு சொல்லிட்டு அன்புவுக்கே ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்கு. உடனே நம்ம அன்பு வந்து, சாரி, இது எதுவுமே நான் பண்ண கிடையாது. எனக்கு சுத்தம், தூய்மை, சுகாதாரம் இது ரொம்பவே முக்கியம். நான் வந்து கிச்சனை என்னுடைய குல தொழிலா நான் நினைக்கிறதுனால அது வந்து எனக்கு கடவுள் மாதிரி. சோ இந்த மாதிரி எல்லாமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்றாங்க. உடனே ஜீவா வந்து, ஏன் இப்படி பண்றீங்க? நம்ம எல்லாருமே ஒரே டீம் ஒர்க்கா இருந்து ரெஸ்டாரண்ட்டை டெவலப்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். உங்க மேல நம்பிக்கை இல்லாம நான் அன்புவை வந்து சூஸ் பண்ணல. உங்களது ஒரு டிஷ் பெஸ்ட், இவங்களது ஒரு டிஷ் பெஸ்ட்னா அன்புது ஒரு டிஷ் பெஸ்டா இருக்கும். சோ நான் வந்து இன்னும் டெவலப்மெண்ட் ஆக்கிறதுக்காக தான் இவரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு கோஆர்டினேட் பண்ணி தயவு செஞ்சு இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ஜீவா பேசிட்டு போறாங்க. இதை கேட்டதும் கண்மணி வந்து, உங்களுக்கு என்னதான் ஹோட்டல் நஷ்டமா இருந்தாலும் இப்ப வரைக்கும் உங்களுடைய சம்பளத்துல ஜீவா வந்து குறை வச்சிருக்காரா? இல்ல இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறீங்க? ஒண்ணு அடிதடி போடுறீங்க, சண்டை போடுறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இப்படி மாறி மாறி என்னுடைய விஷயம் பெருசு, உன்னுடைய டிஷ் பெருசுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறீங்க. இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீங்க சண்டடிக்கிறதுனால என்ன வந்து கிடைக்க போகுது உங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து பேச, சாரிமா, எங்களுடைய அறிவு கண்ணை திறந்துட்டேன். இனி ஹோட்டல் எந்த அளவுக்கு தூய்மையா சுத்தமா நடக்குதுன்னு மட்டும் பாருமான்னு சொல்லிட்டு இப்ப நிலன் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டோர் ரூம் இன்சார்ஜர் கிட்ட போறாங்க நம்ம கண்மணி. நீங்க எந்த அளவுக்கு பருப்பு, எந்த அளவுக்கு ஸ்டோர் ரூம்ல இருக்க மளிகை பொருள் எல்லாமே எடுக்கிறீங்கன்றது எல்லாமே எனக்கு தெரியும். இது எல்லாம் யார்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் விட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்தா நீங்க அடிக்கிறது வேற லெவல்ல இருக்கு. ஜீவா உங்களை நம்பி ஸ்டோர் ரூம் சாவியை கொடுத்துருக்காருன்னா அதை நீங்க நல்லபடியா மெயின்டைன் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி ஏமாத்துறது உங்களுக்கு நல்லதா? உங்க பசங்க படிப்பு செலவுல இருந்து நீங்க எப்பெல்லாம் பணம் கேட்கறீங்களோ இல்லைன்னு சொல்லாத அப்பெல்லாம் ஜீவா பணம் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டதுமே எந்த பதிலும் சொல்லாம, சாரிமா, இனி இப்படி ஒரு தப்பு நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறாங்க. இது எல்லாமே அன்பு நோட் பண்றாங்க. ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அது எல்லாமே கண்மணி நல்லபடியா அதை வந்து தீர்த்து வைக்கிறா. எந்த பிரச்சனையும் இல்லாம. ஆனா குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்மணி அதை தீர்த்து வைக்க மறந்துட்டா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்துல அன்பு வந்து இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜீவா வராங்க அன்பு கிட்ட. அன்பு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுடைய பர்சனல்ல நான் தலையிடுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம் ஜீவான்றாங்க. இல்ல, கண்மணி ஒருத்தரை இந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா முன்னாடி வந்து அவ உங்களுக்காக கை கோர்த்து நிக்கிற, தப்பு எது நியாயம் எதுன்றத கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கா. நீங்க 2 பேரும் முதல்ல என்னையில தானே இன்ட்ரோ ஆனீங்க, இல்ல முன்னாடியே உங்களுக்கும் கண்மணிக்கு ஏதாவது பழக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அன்பு வந்து யோசிச்சு கண்மணி சொன்ன விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. என்ன ஆனாலும் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல, நான் முதல்ல கண்மணியை கெஸ்ட் ஹவுஸ் அப்பதான் நான் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு வேலையை நான் பண்ணிட்டு இருக்க வேலை எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க. அதனால கூட சொல்லியிருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்றாங்க. வேணும்னா அதுவும் கரெக்ட் தான். நான் கூட 2 பேரும் எங்கேயோ பல வருஷமா மீட் பண்ணி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜீவா அங்கிருந்து போறாங்க. இப்ப அன்பு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து கண்மணிய ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தேன். கடைசியில என்னுடைய காதல
வாழ்க்கையில தூக்கி போடுற மாதிரி அவ தூக்கி போட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி அன்பு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுல அப்ப வந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சு, எதுக்காக இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. ஒண்ணு இல்லம்மான்றாங்க. உடனே தேன்மொழி, அம்மா அது வந்து என்ன விஷயம்னா அது வந்துன்றாங்க. உடனே கண்மணி வந்து, தேன்மொழி அமைதி இருக்க மாட்டியா, எதுக்காக சும்மா தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன்றாங்க. ஏய் கண்மணி, உனக்கு என்னடி வந்தது, ரெஸ்டாரண்ட்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு போல, அத சொல்றதுக்காக வரா தேன்மொழி, அதையே நீ தடுக்கிற, நீ சொல்லு தேன்மொழின்னு சொல்றாங்க. உடனே நடந்த விஷயம் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கண்மணி அன்புக்காக சப்போர்ட் பண்ணி எல்லா விஷயத்திலும் பேசினதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி. அம்மா இப்ப எதுக்கு நீ இவ்ளோ சந்தோஷப்படுறன்னு சொல்லுன்றாங்க. இல்ல, மாப்பிள்ளையோட பேரை கேட்டாலே அந்த அளவுக்கு கோவப்படுவேன், ஆனா மாப்பிள்ளைக்காக சப்போர்ட் பண்ணிருக்கியே, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் மனசுல இருக்கிற கோபமும் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. நீ கண்டிப்பா மாப்பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமா வாழவில்லை, அதை நினைச்சுதாண்டி சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு இப்ப கண்மணி கிட்ட சொல்றாங்க காவேரி. இதை கேட்ட காவேரி மேல ரொம்பவே கோவப்படுறாங்க கண்மணி. என்னமா நினைச்சிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, அங்க ஒரு தப்பு நடந்தது, அதை நான் தட்டி கேட்டேன். அந்த இடத்துல உங்க மாப்பிள்ளை இல்லைனாலுமே நான் அந்த தப்பை பண்ணிருப்பேன். ஏன்னா அன்போட கிச்சனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் எப்படி அந்த கிச்சனை லவ் பண்றாரு, அந்த கிச்சன் மேல அவர் எந்த அளவுக்கு அக்கறை இருப்பாரு, இது எல்லாமே எனக்கு தெரியும். என் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை நான் தட்டி கேட்டேன், அவ்வளவுதான். அதுக்காக அவர் மேல இருக்கிற கோபம் குறைஞ்சிருச்சு, அவரு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கோ. அவர் இருக்கிற இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இந்த தப்பு நடந்திருந்தா கண்டிப்பா நான் அதை தட்டி கேட்டிருப்பேன்னு சொல்லிட்டு கண்மணி கோவப்பட்டு போறாங்க. உடனே தேன்மொழி வந்து, அம்மா அவ வெளி வேஷம் போட்டுட்டு இருக்கா, அங்க அன்பு சார் கிட்ட என் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அவ பேரு வந்து அபர்ணா, அவ வந்து அன்பு சார சைட் அடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து கண்மணிக்கு வருது பாருங்க கோபம். அதை பார்க்க ரொம்பவே என்டர்டெயின்மெண்டா இருக்குன்றாங்க. ஐயோ, அப்படின்னா மாப்பிள்ளை மனசு மாறிடுமான்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, உடனே காவேரியோட தங்கச்சி, ஏங்கா இப்படி பேசிட்டு இருக்க, மாப்பிள்ளை கண்மணி மேல எந்த அளவுக்கு உயிரா இருந்தாருன்றத நீங்க மறந்துட்டீங்களா, அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க, அந்த வினிலா மாப்பிள்ளைய மயக்கணுன்றதுக்காக என்னென்னவோ பண்ணி பார்த்து கடைசியில எதுவும் வேலைக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு இப்ப கண்மணியை வீட்டை விட்டு பிரிக்கிறதுக்கு என்ன வழியெல்லாம் அவ பண்ணிட்டு இருக்கா, அது எல்லாமே நீங்க மறந்துட்டீங்களான்னு நல்லா சொல்லி கேக்குறாங்க. இல்ல, பஞ்சு நெருப்பம் பக்கத்துல இருந்தா பத்திக்கும் சொல்லுவாங்களே, ஒருவேளை கண்மணியோட லைஃப்ன்றாங்க, அதெல்லாம் எதுவும் நடக்காது. இது நினைச்செல்லாம் நீங்க ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா நீங்க போயிட்டு மாப்பிள்ளை கிட்டே கேட்டு பாருங்க, அதுக்கு மாப்பிள்ளையே பதில் கண்டிப்பா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம காவேரியோட தங்கச்சி சொல்றாங்க. சரி, கண்மணி உள்ள போயிட்டா, இப்போதைக்கு வெளியே வர மாட்டா, ஏன்னா கணக்கு வழக்கு இது எல்லாமே பார்த்துட்டு அவ வெளியே வர ரொம்பவே லேட் ஆகும். அதனால நான் இப்ப என்ன பண்றேன்னா, நான் வந்து உனக்கு கால் பண்றேன், நீ வந்து கண்மணி வரான்றது விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு சொல்லு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்ப நேரா அன்பு கிட்ட போறாங்க. அன்பு டீ போட்டுட்டு இருக்காங்க. மாப்பிள்ள உள்ள வரலாமான்றாங்க. என்னத்த எப்படி கேக்குறீங்க, வாங்க உள்ள வாங்க, இந்தாங்க டீ குடிங்கன்றாங்க. இல்ல வேண்டான்றாங்க. ஏன் நடந்த விஷயத்தையெல்லாம் இப்ப வரைக்கும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அப்ப இருந்த சூழ்நிலை, அப்ப இருந்த கோவத்துல உங்களை பத்தியும் கண்மணி பத்தியும் தப்பா பேசிட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மாப்பிள்ள, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் கண்மணியும் இதே மாதிரி பிரிஞ்சு இருக்க போறீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி கண்மணி கூட சேர்ந்து வாழ்ற வழிய பார்க்கலாம் இல்லைன்றாங்க. அத்தை, நீங்க என்கிட்ட வந்து பேசுறீங்களா, கண்டிப்பா உங்ககிட்ட நான் நல்லபடியா பேசுவேன், ஆனா கண்மணி கூட இனி சேர்ந்து வாழ்றது நடக்காத காரியம், அது நடக்குமான்னு கேட்டா இல்லைன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா கண்மணி வந்து எனக்கு ஏகப்பட்ட துரோகம் பண்ணிட்டா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா, இனி அவ கூட சேர்ந்து என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி அன்பு சொல்றாங்க. ஏமாப்பிள்ள, ஒரு சின்ன பிரச்சனைக்காக வாழவே மாட்டேன்னு சொன்னா என்னப்பா அர்த்தம்ன்றாங்க. சின்ன பிரச்சனையா, என் பாட்டியை கைப்போங்கினது உங்களுக்கு சின்ன பிரச்சனையா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அன்பு கேட்க, உடனே அந்த இடத்துக்கு கண்மணி வராங்க. மா, என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க எதுக்காக வந்த, தேவையில்லாதவங்களோட வீட்டுக்குள்ளெல்லாம் என்ன வர பழக்கம், தயவு செஞ்சு இங்க இருந்து போமா, வா போகலான்னு சொல்லிட்டு கண்மணி வந்து, இங்க பாருங்க, யாரும் உங்க கூட வாழணும்னு ஒன்றும் நாக்க தொங்க போட்டுட்டு ஒன்றும் இல்லை, உங்க பாட்டியே அடிக்க கை ஓங்குனது தப்புனா உங்க பாட்டி பேசினதும் தப்புதான், அதை எப்ப ரியலைஸ் பண்றீங்களோ அப்பதான் நீங்க மனுஷனா இருப்பீங்க, இனி இந்த பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு கண்மணி கோவப்பட்டு பேச, உடனே காவேரி, மாப்பிள்ளைய பார்க்க நான் தாண்டி வந்த, மாப்பிள்ளை ஒன்றும் வர வைக்கலன்றாங்க, இப்படி தேடி வந்து நீ அசிங்கப்படணும், உனக்கு என்ன தலையிலுத்தா,
இன்னொரு முறை இவர்கிட்ட பேசின நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், உனக்கு சம்மந்தமான்னு சொல்லிட்டு கண்மணி கோவமா காவேரி கூட்டிட்டு போறாங்க. இப்ப கண்மணியோட கோபம் குறையுமா, அன்பு கண்மணியை ஏத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.